வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நமக்குள்ள நாமே கேட்கக்கூடிய கேள்விகள், என்னுடைய இலக்கையா இன்னொன்னு அடையல, என்னுடைய கனவு ஏன் இன்னும் நிறைவேறவே மாட்டேங்குது, பல மாதங்கள போட்டித் தேர்வுக்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், என்னால ஏன் வெற்றி பெற முடியல, மிகப்பெரிய அளவுல பணத்தை என்னால சம்பாதிக்கவே முடியல, இப்படின்ற கேள்வியை கடக்காம எந்த ஒரு சாதனையாளர்களும் இல்ல, யாருக்கும் வெற்றியும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். வீட்டில இருந்து பிரச்சனை வரலாம், டைம் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள கிளியர் பண்ணலன்னு பிரச்சனை வரலாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இன்னுமா படிச்சுட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வியை நோக்கி நமக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணலாம், வயது மூப்பாகலாம், கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்குள்ள உள்ளாகலாம், நம்ம வேற வேலைக்கு போயிட்டு இருப்போம், பேலன்ஸ் பண்ணி படிக்க முடியுமா, நேரமின்மையால ஒரு பிரச்சனை வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய மாணவர்கள் ஒரு நிரந்தரமான தடைகள் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வாழ்க்கையில சாதிக்காமே போயிடுறாங்க. ஆக்சுவலா உங்க வாழ்க்கையில உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இன்னும் சொல்ல போனா இது எவையுமே நிரந்தர தடைகள் கிடையாது, இது எல்லாமே ஒரு தற்காலிக முட்டுக்கட்டைகள் தான், ஈஸியா உடைச்சு முன்னேறலாம். இங்க சாதாரண வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகளா இருக்கதான் செய்யும். அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய இலக்கு வைக்கிறீங்க, ஒரு யூபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெறணும், ஒரு டிஎன்பிஎஸ்சில குரூப் 1ல வெற்றி பெறணும், இல்ல ஒரு பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய யாருமே சாதிக்காத விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கும் போது அப்ப பிரச்சனைகளும் பெருசா தான் இருக்கும். ஆனா நீங்க சாதனையாளரா இருக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சாதாரண ஒரு தற்காலிக முட்டுக்கட்டைகளை நினைச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு முன்னேறி போக முடியும்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நினைச்சு நின்றுட்டீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண மனிதர் தான். அப்போ பிரச்சனைகளை நிரந்தர தடைக்கெல்லாம் பார்க்கிற எல்லாருமே ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அது ஒரு சிறிய முட்டுக்கட்டைகளா நினைச்சு தற்காலிகமா அதை அடிச்சு உடைச்சு முன்னேறி போறவங்க தான் இங்க பின்னாடி வந்து சாதிக்கிறாங்க. இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு மிகப்பெரிய சாதனை புரிஞ்ச ஒரு விளையாட்டு வீரரா இருக்கலாம், இல்ல ஒரு யூபிஎஸ்சில முதல் முயற்சியில ஒரு ஐஏஎஸ் கிளியர் பண்ண ஒரு ஆளா இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு நாள் கண்டிப்பா இந்த ஒரு யோசனை வந்திருக்கும், நம்ம பண்றதெல்லாம் சரியா, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம், இதை விட்டுட்டு போயிடலான்ற ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம். பின்னாடி சாதிச்ச எல்லாத்துக்குமே ஒரு நாள் கண்டிப்பா இந்த எண்ணங்கள்லாம் இல்லாம கண்டிப்பா கடந்து போயிருக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நிறைய அந்த தொடர் முயற்சி இல்லாத ஆட்கள், விடாமுயற்சி இல்லாத ஆட்கள், ஒரு பெரிய புரிதல் இல்லாத ஆட்கள் என்ன பண்றோம்னா இந்த நேரத்துல தான் நம்மளுடைய முயற்சியை வந்து கைவிட்டுறோம். ஸோ கை விட்டுட்டு என்ன பண்ணிடுறோம், ரொம்ப லேசான நம்மளால ஈஸியா சுலபமா பண்ணக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துடுறோம். ஆனா அவங்களுக்கு தெரியறது இல்லை, அந்த வேலைகள் தான் அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு கடினமான ஒரு வேலைப்படுவ, ஒரு கடினமான ஒரு நெருக்கடியை கொடுக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் தற்காலிக தடைக்கல்ல நிரந்தரமான தடைக்கல் அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டு இங்க நடக்குது. கடைசி வரைக்குமே உண்மையாவே அவங்களுக்கு உண்மையான அவங்களுடைய உயரம் என்னன்னு தெரியாமே போயிடுது. இதுவே ஒரு சாதனையாளர் என்ன பண்றாங்க, அது திரும்ப நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரிஞ்சு ஒரு சரியான திட்டமிடலோட மீண்டும் முயற்சி செஞ்சு அந்த தடைக்கல்லாம் அடிச்சு நொறுக்கி அவங்க என்ன பண்றாங்க, முன்னேறி அவங்களோட முழு ஆற்றலையும் பயன்படுத்துறாங்க. அதுக்கு மேல அவங்க முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அவங்களோட உண்மையான உயரத்தை அடைகிறாங்க. ஸோ அவங்க தான் பின்னாடி சாதனையாளராகவும் கருதப்படுறாங்க. அதனால இங்க நிறைய சாதாரண மனிதர்களுக்கு உண்மையாவே அவங்களுடைய உயரம் என்னன்னு தெரியாமே போயிடுது கடைசி வரைக்குமே. இதற்கெல்லாம் காரணம் அந்த மனப்பக்குவம் தான், மனப்பக்குவம் இல்லாமை, நம்மளால வெற்றி பெற முடியாதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரண மனிதராக தான் வளர்ந்து வரும், ஒரு சாதாரண குடும்ப சூழலிருந்து வந்திருப்போம், பெரிய படிப்பறிவு இல்லாத ஒரு அப்பா அம்மா கீழே தான் நம்ம வளர்ந்துருப்போம், ஒரு மிக ஒரு பிரில்லியண்டான சூழ்நிலை இல்லாத சூழல இருந்து நம்ம வளர்ந்துருப்போம். அப்போ நம்ம மனசுல பல வருடங்களாவே எதிர்மறை சிந்தனைகள் தான் அதிகமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது தன்னம்பிக்கையற்று செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இல்லாம நம்மளால முடியாது, நம்மளால பெரிதளவு சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து பல வருடங்களா நமக்குள்ள ஊறி இருக்கும். இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி நம்ம மேல வரணும், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா ஸோ உங்களுடைய மிகப்பெரிய விடாமுயற்சி, உங்களுடைய வில் பவர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளவு வருடங்களா ஊறி இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை உடைக்கணும்னா எவ்வளவு பெரிய விடாமுயற்சி தேவை அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், திரும்ப முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தோல்வி வரும்போதெல்லாம் அந்த தோல்வியை ஒரு வெற்றி பெருக்கட்டா பார்க்கணும். ஏன் தோல்விடுறோம் அப்படின்றத முக்கியமா நீங்க கருதணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க நிறைய பேர் வாழ்க்கையில தோற்றதுக்கான காரணம் பின்னாடி அதை பத்தி அவங்க புரிஞ்சிருக்கலாம். ரெண்டு முக்கியமான விஷயம் தான், அவங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது அவங்க சரியான திட்டமிடலோட தான் அந்த வாழ்க்கை பயணத்துல இருக்காங்களா. இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், திட்டமிடல் இல்லாம கூட நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. ஆனா சோம்பேறித்தனம், இதனாலதான் இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி வந்து தழுவுறாங்க. இதை தாண்டி தான் இதுக்கப்புறம் தான் இது ரெண்டு இருந்தா தான் உங்களுடைய விடாமுயற்சியோ, கடின உழைப்போ, பொறுமையோ, ஒழுக்கமோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்க போகுது. அப்ப இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது என்ன,
இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தோர்த்தவங்களோ இல்ல இன்னும் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கவங்களோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே திட்டமிடலோட தான் செயல்படணும். ஒவ்வொரு வாரமும் அப்படிதான் இருக்கணும், ஒவ்வொரு மாதமும் அப்படிதான் இருக்கணும், ஒவ்வொரு வருடமும் அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? சோ ஒவ்வொரு நாளையும் நீங்க திட்டமிடும் போது மட்டும்தான் நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி சரியா போறீங்களா இல்லையான்றத உங்களாலேயே ரியலைஸ் பண்ண முடியும். இப்படி பண்றவங்க தான் ஜெயிக்கவும் செய்யறாங்க. அப்ப இங்க சோம்பேறித்தனம் அப்படின்றது எங்கே வருது? இப்ப காலையில ஒரு நாள் நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கும் போது எல்லாருனாலும் எந்திரிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், நம்ம வாழ்க்கையை விரக்தி அடைஞ்ச மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கும் போது. பட் அதை தான் உங்களுடைய ஃபயர், உங்களுடைய இலக்கை நோக்கி அந்த ஃபயர் இருக்கு இல்லையா, அது வெறி இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், நான் குரூப் 1 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், நான் ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்ற அந்த ஃபயர், அந்த நெருப்பால அந்த சோம்பேறியை எரிச்சு சாம்பலாக்கணும். அந்த மாதிரி ஒரு கொழுந்து விட்டு உங்களுக்குள்ள எரிஞ்சாதான் உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போகும். அப்படி ஒரு ஃபயர் இல்லை உங்க இலக்கு மேல அப்படின்னா கண்டிப்பா யாருமே 5 மணிக்கு எந்திரிக்க போறது இல்லை. அப்போ முதல்ல அந்த ஃபயர், அப்பதான் சோம்பேறித்தனம் முதல்ல விட்டு போகும். இந்த சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க சாதிக்க முடியும். இரண்டாவது, நான் சொன்ன மாதிரி திட்டமிட்டு செயல்படணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மணி நேரமும் நான் என்ன பண்ண போறேன், காலையில 1 மணி நேரம் என்ன பண்ண போறேன், அடுத்து 10 to 11 என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் ப்ராப்பரான திட்டமிடல் இருந்தா தான் ப்ராப்பரா நம்ம வந்து போக முடியும். இதுக்கப்புறம் உங்களால வந்து முடியலையா, விடாமுயற்சி பண்ணுங்க. யாராவது ஒரு 3வது ஆள் வந்து சொல்லிட்டு போவாங்க, நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், முதல் 3 மாசம் ஒரு கண்டினியூஸா உடற்பயிற்சி சாலைக்கு சென்றாலும் 3வதா பாக்குற ஒருத்தருக்கு அவருடைய உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியாது. ஆனா அந்த உடற்பயிற்சியை உண்மையாவே நல்லா பண்றவருக்கு தெரியும் அவருடைய பாடியில என்ன மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி நீங்க 6 மாசம் படிச்சுட்டு இருக்கீங்களா, 1 வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் உங்களுடைய முன்னேற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 3வது இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் தெரியும், இன்னைக்கு வேணா வெற்றி வந்து உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே இரவுல எதுவுமே நடந்துராது. தொடர் முயற்சிகளாலும் பொறுமையா இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன முன்னேறிட்டு இருக்கீங்க, தேர்வுல என்ன மதிப்பெண் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும், ஒரு நாள் உங்களுக்கான நல்ல காலம் ஒரு நாள் வரும். அந்த விடாமுயற்சியை தொடர்ந்து நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். நேரம் பத்தலையா, கடினமா உழைக்கும். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னா சுய ஒழுக்கம். இந்த சுய ஒழுக்கம்னா என்ன? இந்த திட்டமிடலோ இந்த விடாமுயற்சியோ இது எல்லாமே முதல்ல உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு, சரிங்களா? அந்த இலக்கை செயல்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? அந்த திட்டம் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 12 மணிக்கு ஷார்ப்பா தூங்கணும் அப்படின்ற திட்டம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க இலக்கை நீங்க அடையணும்னா அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க விருப்பப்படுறீங்களோ படலையோ அந்த ஒழுக்கத்தை நீங்க அதை கடைபிடிச்சுதான் ஆகணும். அதற்கு தான் இந்த சுய ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கடைபிடிச்சா எல்லாருமே இங்க வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னும் நீங்க வெற்றி பெறலையா, உங்க வெற்றி டிலே ஆகுதா? கண்டிப்பா இந்த சோம்பேறித்தனமோ, இந்த திட்டமிடலோ, இந்த சுய ஒழுக்கமோ, இந்த விடாமுயற்சியோ ஏதோ ஒரு காரணம் தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் சரி பண்ணீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரமா மாற்றுங்க. பொன்னான நேரமா மாற்றணும்னா ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு சிறந்த விஷயங்களை பயன்படுத்தணும். படிக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், உங்களுடைய இலக்குக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை பத்தியே நீங்க ரிசர்ச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மணி நேரத்தையும் பொன்னான மணி நேரமா மாத்தினா மட்டும்தான் ஒரு மாதம் பொன்னான மாதமா மாறும், ஒரு வருடம் பொன்னான வருடமா மாறும், ஒரு நாள் நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இது இல்லாம தான் இங்க வாழ்க்கையில நிறைய பேர் சாதாரண மனிதர்களாவே இருக்காங்க. நீங்க சாதாரண மனிதனா இருக்க போறீங்களா இல்ல சாதனை மனிதர்களா இருக்க போறீங்களா அப்படின்றதுக்கான காரணங்களே இவதான்.